நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எப்படி ட்ரேசிங் பேப்பர் வச்சு ஒரு டிசைனை மேக் பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் வீடியோ இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் என்கிட்ட கமெண்டில் கேட்டது, அக்கா ட்ரேசிங் பேப்பர் வச்சு நீங்கள் எப்படி டிசைன் எடுக்கீங்க, அப்புறம் ப்ளவுஸில் சைஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நம்ம ப்ளவுஸ் ஆர்டர் வந்துட்டுருக்கு, அப்புறம் கிளாஸ் நடந்துட்டு இருக்கிறதுனாலே மேக்ஸிமம் ரெகுலராக என்னால் வீடியோ போட முடியல. ஸோ நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ நான் எப்படி நம்ம ட்ரேசிங் பண்ணி ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் வீடியோ இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? இப்போ நான் வந்து ட்ரேசிங் பேப்பர் நான் என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கணும், எல்லா பேப்பருமே இருக்குது. ஸோ இன்னும் டிசைன்ஸ் நிறைய இருக்குது. நம்ம வீடியோக்காக ஒரு 4 டிசைன்ஸ் மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இந்த வீடியோ இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கஸ்டமர் வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது என்ன சைஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அது எப்படின்னா, இப்போ ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக இந்த எண்டிங்லேருந்து ப்ளவுஸோட எண்டிங் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் இது வரைக்கும் ப்ளவுஸோடைய சைஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டேப் வச்சு அளந்து பாருங்கள், ஓகேவா? ஸோ இந்த கஸ்டமருடைய ப்ளவுஸ் சைஸ் வந்து நான் அளந்து பார்த்ததில் 31.5 இருக்குது. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, 31.5 இருக்குது, ஓகேவா? ஸோ 31.5ல் நம்மளுக்கு என்ன சைஸ் பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போமா? பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் ப்ளவுஸே வீடியோவில் காமிக்க முடியலை. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சைஸை பாருங்கள், 31.5 இருக்குது, ஓகேவா? இப்படி தான் ப்ளவுஸோடைய சைஸே நம்ம எடுக்கணும். ஸோ அந்த ப்ளவுஸ் வந்து 31 இருந்தது. ஸோ நம்மக்கிட்ட இப்போ இதில் 30 இருக்குது, அப்புறம் 34, 38, 32 இருக்குது, ஓகேவா? ஸோ அது 31 இருந்துச்சு. ஸோ 31 இருந்துச்சுன்னா அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து சின்னதாக எடுத்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து சுருங்கிடும். ஸோ அதை விட நம்ம கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்டிச்சிங்கில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ அதில் 31 இருக்குது, நான் வந்து 32 எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிசைனை நான் எப்படி இது பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி நம்பர் இருக்குது, அதில் கஸ்டமர் ப்ளவுஸ் அளந்து பார்த்ததில் அதில் 31 இருக்குது. ஸோ இதில் எப்படி நம்மளுக்கு அளவு வந்து மாறப்போகுது? மாறாது. ஸோ இதில் மேக்ஸிமம் நம்மளுக்கு மாறக்கூடியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் லைனிங் இருக்குன்னா, ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு முதுகு வந்து விரிஞ்சிருக்கும். சைஸ் 32 இருக்கலாம், ஆனால் சில பேருக்கு வந்து முதுகு விரிஞ்சிருக்கும், சில கஸ்டமருக்கு வந்து முதுகு வந்து சுருங்கி இருக்கும். ஸோ அவங்களுக்கு எப்படி இந்த நம்பர் கரெக்டாக வருமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த இடம் தான் அவங்களுக்கு விரிவாக இருக்கும் அல்லது சுருங்கி இருக்கும். ஸோ அதுக்குமே நான் எந்த அளவு இருக்கணும் அப்படிங்கிறத அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நான் ஒரு பேட்டர்னே ரெடி பண்ணியிருக்கேன், ஓகேவா? அப்படிங்கிற இது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா? ஸோ நான் என்ன ஃபாலோ பண்ணுதேன் அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து இது வந்து ப்ளவுஸ் துணியாக எடுத்துக்கோங்க. இது வந்து சும்மா நான் வீடியோக்காக தான் ஒரு ரஃப் துணியாக எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இது ப்ளவுஸ் துணின்னு வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் துணி அப்படி போட்டுட்டு நீங்கள் வழக்கம் போல் லைனிங்கை வந்து எப்படி மார்க் பண்ண போடுவீங்களோ உங்களுடைய ஸ்டிச்சிங்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது எதுக்காக எப்படி போடுதோ அப்படின்னா, இப்போ நான் வந்து பேக் சைடு டிசைன் மட்டும்தான் நம்ம வரைஞ்சி எடுத்திருக்கோம். ஸோ அவங்களுடைய இப்போ கஸ்டமருடைய முதுகு வந்து எந்த அளவுனாலும் நம்மளுக்கு இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவை டிசைன் மட்டும்தான், ஓகேவா? ஸோ அதனால் டிசைன் மட்டும்தான் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, நீங்கள் லைனிங்கை போட்டு இந்த அளவு வரணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக போட்டு நீங்கள் ஷோல்டரை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணாலே போதும், ஓகேவா? மற்ற எதுவுமே நீங்கள் மார்க் பண்ணவே வேண்டாம். ஷோல்டரை மட்டும் நீங்கள் ப்ளவுஸில் போட்டு மேலே மார்க் பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் லைனிங் எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் வச்சுருக்க ட்ரைசிங் பேப்பரை இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கே கோடு போட்டிருக்கீங்களோ அந்த அளவு கரெக்டாக அந்த அளவு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, ஓகேவா? இது நகராமல் இருக்கிறதுக்கு 4 சைடுமே நீங்கள் வந்து ஒரு பின் எடுத்து மாட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா இது பேப்பர் அப்படிங்கல, ஸோ பறந்துடும். அப்புறம் ட்ரேசிங் பவுட்ரு வந்து டிசைன் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 4 சைடுமே ஒரு பின் மாதிரி குண்டூசி இருந்துச்சுன்னா அதை எடுத்து குத்தி வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரி எல்லா சைடுமே 4 பக்கமே ஒரு குண்டூசி எடுத்து குத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ட்ரேசிங் பேப்பர் வந்து பறக்காது.
இப்போ டேரெக்டாக நம்ம ட்ரேசிங் பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே ட்ரேசிங் பவுடர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் மேலே லைட்டாக, நீங்கள் ரொம்ப ஸ்க்ரப் பண்ணணும் அப்படிங்கிறதுல நீங்கள் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாலே போதும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஊசியை வந்து 4 பக்கமே எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டு இதோடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போமா? ஸோ எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் எப்படி பதிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நீங்கள் டிசைன் ஃபுல்லாக போட்டு முடிக்கிற வரைக்கும் இதோடைய டிசைன் வந்து போகாது. ஸோ நீங்கள் பவுட்ரு அழிஞ்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்க வேண்டாம். ஸோ அதோடைய எஃபெக்ட் வந்து லைட்டானாலும் அதில் இருக்கும், அழியவே செய்யாது. ஸோ நான் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் எம்ப்ராய்டரி வந்து எனக்கு சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், டிசைன் வந்து நம்ம கைட்டு வரைஞ்சா எப்படி இருக்கும் அந்தளவு பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம வட்டில் மாட்டி, இப்போ எல்லோரும் என்கிட்ட கேட்ட ஒரே கொஷின் வந்து, அக்கா வட்டில் நம்ம எம்ப்ராய்டரிங்க்கு போடுறதுக்கு வட்டில் ஃப்ரேமை மாட்டணும் அப்படின்னா எந்த அளவு மெஷர் பண்ணி மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நான் டேரெக்டாக லைனிங்கை போட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணதுக்கு லைனிங் போடுவோமோ அதே மாதிரி போட்டு நம்ம டிசைன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது நம்ம டேரெக்டாக எந்த அளவு டிசைன் இருக்கோ அந்த அளவு மட்டும் நீங்கள் ஃப்ரேமை மாட்டினாலே போதும். இதை நீங்கள் கூட்டி மாட்டணும், குறைச்சி மாட்டணும், எதுவுமே தேவையில்லை. ஸோ நீங்கள் எந்த அளவு எந்த அளவு நீங்கள் படம் வரைஞ்சிருக்கீங்களோ அதே அளவு நீங்கள் ஃப்ரேம் மாட்டினாலே போதும். ஓகேவா? இது நான் சாம்பிளுக்கு தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் ப்ளவுஸ் துணி அடியில் எப்படி ஃப்ரேம் மாட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மெத்தடில் நான் ஃப்ரேம் மாட்டுறதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதே மெத்தடில் ஃப்ரேம் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். ஸோ இதை நம்ம டேரெக்டாக மிஷினில் எடுத்து போய் நம்ம என்ன படம் வரைஞ்சிருக்குமோ அது மேலே எம்ப்ராய்டரி வந்து போட போகிறோம். ஸோ டிசைன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அழியாது. ஓகேவா? ஸோ நான் எப்போதுமே வட்டை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நார்மலாக லைனிங்கில் ஃபிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை மார்க் பண்ணிடுவேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் வட்டை வந்து ஃபிட் பண்ணுவேன். ஸோ ஃபிட் பண்ணையிலே நான் என்ன யோசிப்பேன்னா, டிசைன் உங்களுக்கு எந்தளவு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி தான், மெஷர்மெண்ட் பண்ணி தான் நான் வந்து வட்டை எப்போதுமே ஃபிட் பண்ணுவேன். ஆனால் இப்போ இந்த ட்ரேசிங் மெத்தட் எடுத்ததுலேருந்து டேரெக்டாக நம்ம டிசைனை வந்து ட்ரேசிங் பண்ணி எடுத்துகிட்டு வட்டு நம்ம டிசைன் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு வந்து வட்டை மாட்டி நான் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வட்டை ஃப்ரேம் மாட்டினதுக்கப்புறம் நம்ம அது மேலே டிசைன் பண்ணி ஒரு எம்ப்ராய்டரி போடுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஆனால் இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. ஸோ இது மணிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம கை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா முதுகு வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ கைக்குமே நம்ம ட்ரேசிங் பண்ணி எடுக்கணும். கைக்கு வந்து நீங்கள் லைனிங் போட்டு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக வந்து ப்ளவுஸ் துணியில் வந்து ட்ரேசிங் பேப்பரை வந்து அப்படியே போட்டு நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா கைக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து வேண்டாம். ஓகேவா? நம்ம வந்து முதுகுக்கு மட்டும்தான் அதோடைய மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ கைக்கு வந்து தேவையில்லை. ஸோ நீங்கள் லைட்டாக அப்படி தடவினாலே போதும். நீங்கள் ரொம்ப இதை ஸ்க்ரப் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ லைட்டாக நீங்கள் இது பண்ணாலே அதோடைய டிசைன் வந்து அடியில் அப்படியே வந்துடும். ஸோ பார்த்தீங்களா, கைக்குமே அதோட டிசைன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம முதுகுக்கு வந்த மணிக்கு கைக்குமே எவ்வளோ பக்காவாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது மேலே நம்ம எம்ப்ராய்டரி வந்து போட போகிறோம். அவ்வளோதான். ஸோ ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நான் இந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னே வந்து நான் டேரெக்டாகவே எம்ப்ராய்டரி வந்து ப்ளவுஸில் வந்து வரைஞ்சிருவேன். நான் இதுக்கு முன்னே வரைஞ்சிருவேன்னா எல்லா டிசைனையும் வந்து வரைய மாட்டேன். ஸோ ஒரு சில டிசைனை வந்து வரைவேன். ஸோ ரொம்ப ஹெவி மாடல் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பேப்பர் காப்பி ஆப்பில் வந்து நம்ம ஒரு டிசைன் எப்படி ட்ரேசிங் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மெத்தடுமே நான் ஃபாலோ பண்ணி தான் நான் எம்ப்ராய்டரி வந்து போடுவேன். ஏன்னா எல்லா டிசைனுமே நான் கைட்டு ட்ராயிங் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஒரு சில டிசைன் தான் நான் கைட்டு வரைவேன். மற்ற எல்லாமே ட்ரேசிங்கில் தான் பேப்பர் காப்பி ஆப்பில் தான் ட்ரேஸ் பண்ணி எடுப்பேன்.
ஸோ அந்த மெத்தட் தான் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக நான் ட்ரேசிங் பவுடர் வச்சு நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ட்ராயிங் பண்ணி எம்ப்ராய்டரி போட்டதுக்கும் ஸோ இப்போ நான் ட்ரேசிங் பண்ணி ஒரு எம்ப்ராய்டரி போடுறதுக்கும் எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ ஒரு 1 ஹவரில் ஒரு டிசைன் நம்ம போட போகிறோம் அப்படின்னா எனக்கு ட்ராயிங் பண்ண கண்டிப்பாக டைம் ஆச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம நார்மலாக படம் வரையறதுக்கு வந்து டைம் ஆகத்தான் செய்யும். 1/2 hour வந்து எனக்கு படத்துக்கே போயிடும். ஸோ 1/2 hour தான் எனக்கு எம்ப்ராய்டரி போட மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம சும்மா ஃப்ரீ டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி எல்லா சைஸுமே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ கஸ்டமர் வந்து என்ன ப்ளவுஸ் சைஸ் கொடுக்காங்களோ நீங்கள் டேரெக்டாக வந்து ட்ரேசிங் பவுடர் வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்து ஒரு எம்ப்ராய்டரி போட்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.